மகிமை உண்டாவதாக. பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஆமேன் வேதாகம கல்லூரி சார்பாகவும் ஆமேன் வேதாகம கல்லூரிய அதிபரும் போதகரும் ஆகிய ரெவரண்ட் ஜெயராஜா அவர்களுக்கும் இந்த வரலாற்று புத்தகத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கிற ரெவரண்ட் ஜான் டேனியல் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் வரலாற்று புத்தகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே வரலாற்று புத்தகம் என்று சொல்லப்படுகிறது யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்களை வரலாற்று புத்தகங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த வரலாற்று புத்தகத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம். இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக சாலமோனுக்கு பிறகு அவருடைய குமாரனாகிய யெரொபெயாமினுடைய காலத்திலே இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக பிரிகிறது. யூதா பென்யமின் தெற்கு ராஜ்யமாகவும் 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யமாகவும் அவர்கள் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கலாம். 10 கோத்திரம் இஸ்ரவேலராகவும் 2 கோத்திரம் யூதாவாகவும் இருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த ராஜாக்களுடைய காலத்திலே அவர்கள் வாழ்ந்த காரியங்களும் அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிற ஒரு புத்தகம்தான் இந்த 2 ராஜாக்களின் புத்தகம். அது மாத்திரமல்ல, இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலுடைய ராஜாக்களுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். 17வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அசிரியாவுக்கு அடிமைகளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 18வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா மீதமுள்ள யூதா கோத்திரத்தில் நடந்த காரியங்களும் அதற்கு பின்பதாக அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை தான் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தை 3 கேள்விகளினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். முதலாவது, இந்த இஸ்ரவேல் யூதா 2 ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து முதலாவது கேள்வியாகவும், 2வது கேள்வியாக இதுல இருக்கிற முக்கியமான ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய பங்கை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். 3வதாக யூத நம்பிக்கை மற்றும் அடையாளத்தின் மீதான நாடு கடத்துதலின் தாக்கம், அவர்கள் நாடு கடத்தப்பட்டதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் இந்த 3 கேள்விகளின் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, யூதா இஸ்ரவேல் இந்த 2 ராஜ்யங்கள் வீழ்கைக்கான காரணத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னா, எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் தகப்பனாகிய தாவீதினுடைய வழியில அவங்க நடக்கல, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை என்று சொல்லி அநேக ராஜாக்களை குறித்து பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை எல்லாவற்றையும் ஒரே சாராம்சமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா அந்த ஒரு அதிகாரத்திலேயே இஸ்ரவேலுடைய வீழ்ச்சி அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்க 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்தார்கள். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் இப்போ அந்நிய தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2வது ஒரு காரியம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக துரத்தின ஜாதிகளின் வழிகளிலே நடந்தார்கள். ஆண்டவர் கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நுழையும் போதே சொல்லுகிறார், அந்த தேசத்தின் ஜனங்களோடு கூட நீங்க கலக்கக்கூடாது, அந்நிய பெண்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு என்று நீங்க எடுக்கக்கூடாது, புற ஜாதிகளோடு கூட நீங்க கலக்கக்கூடாது, அந்நிய தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வனாந்திரத்திலேயே மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்திருந்தார். ஆனால் இங்க வேத வசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அந்நிய ஜாதிகளுடைய வழிபாடுகளில் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். 3வதாக 8வது வசனத்தில் நீர் பார்ப்பீர்கள் சொன்னா, இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வழிகளில் நடந்து கொண்டார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியில் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறது நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுடைய காரியத்தை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, இந்த யெரொபெயாம் என்ன காரியத்தை செய்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அவன் சமாரியாவிலே மேடைகளை உண்டு பண்ணுகிறான்,
பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்குகிறான். ஈனமானவர்களை ஆசாரியர்களாக அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் வைத்த ஆசாரிய முறைமையை மாற்றுகிறான். ஆண்டவர் தனக்கு ஒப்பாக எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வைக்க கூடாது என்று சொன்ன பொழுது இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான் என்று சொன்னா, அவன் பொன் கன்றுக்குட்டிகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிபட வைக்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த யெரொபெயாம் செய்த இந்த காரியம் இஸ்ரவேலுடைய மிக பெரிதான ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. காரணம், அவன் செய்த அந்த காரியம் சந்ததி சந்ததியாக இஸ்ரவேலிலே அந்த பாவம் நீடித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் ரகசியமாய் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, ரகசியமாய் செய்கிறார்களாம் கர்த்தருக்கு தெரியாம பாவத்தை. அது மாத்திரமல்ல, தங்களுக்கு மேடைகளை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, 10வது வசனம் 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தினார்கள். ஆண்டவர் சிலை வழிபாடுகளை வெறுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டும் பொழுது அருகில எந்த விதமான தோப்புகளை நீங்கள் உண்டாக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகல மேடைகளிலும் தூபம் காட்டுகிறவர்களா இருந்தார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்களாம். அருமையான தேவச்சனமே, இந்த இஸ்ரவேலுடைய யூதாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் விக்கிரக ஆராதனை. ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னா, அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்திலே எப்படி இருந்ததோ அவர்களோடு கூட சேர்ந்து இவர்களும் இணைந்து தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை மறந்து விட்டாங்க. தாங்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்பதை மறந்து விட்டார்கள். தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிற காரியம் எது என்பதை மறந்துவிட்டு உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து அவர்கள் வாழ ஆரம்பித்ததே அவருடைய வாழ்க்கைக்கான வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கிறது. நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருந்தார், நீ போய் சேருகிற தேசத்திலே குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அது உங்கள் நடுவிலே கண்ணியா இருக்கும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மாதிரியா இருக்கும்படியாக இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு மாதிரியை, உலகத்துக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாய் விரும்பின ஆண்டவர் அவர்களுக்கு பல கட்டளைகளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைகளை ஒன்று, புற ஜாதியோடு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்த பொழுதும் இந்த ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய பலிபீடங்களை இடிக்க வேண்டும், அவருடைய சிலைகளை தகர்க்க வேண்டும், அவர்களுடைய தோப்பு விக்கிரகங்கள்லாம் நீங்கள் வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் சொன்னா, அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி யாத்திராகம புஸ்தகத்திலே 34வது அதிகாரத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி போனார்கள். யூதா ஜனங்கள் மீறி போனதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா, இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்த பொழுதும் இஸ்ரவேல் யூதாவும் திடசாட்சியாய் எச்சரித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இது. ஆனால் நடந்த காரியம் என்னவென்று சொன்னா, இந்த எல்லா காரியத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா மக்களும் மீறி போனதை நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த வேதம் தான் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்று எழுதப்பட்ட இந்த ஆசிரியர் இதை எழுதும் பொழுது ஒரே அதிகாரமாக ஒரே புத்தகமாகத்தான் அவர் எழுதினதை நாம் பார்க்கலாம். பிந்தின நாட்களில் தான் இது 2 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னா, இஸ்ரவேலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த விக்கிரக ஆராதனையும் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி நடந்த காரியங்களும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டிய மக்கள் அன்பு கூறாதபடிக்கு தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவமா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இல்லாமல் போனதை நாம் பார்க்கலாம். ஆகவே தான் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் தாவீதின் வம்சத்தை விட்டு பிரித்த
யெரொபெயாமை ராஜாவாக்கி யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். ஆண்டவர் இந்த யெரொபெயாமுடைய பாவத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் இஸ்ரவேலை தேவனை விட்டு பிரிய பண்ணினான். அது மாத்திரமல்ல, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 23வது வசனத்துல, அவர்களை என்னுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்வேன், அகற்றி விட்டு அவளை அசிரியாவுக்கு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேலுங்கிறது 10 கோத்திரம் அசிரியாவுக்கு கடந்து போனதுக்கான காரணம், யூதா பாபிலோனுக்கு போனதுக்கு என்ன காரணம் சொன்னா, முழுக்க முழுக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததே இந்த 2 ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கிறது. காரணம் என்ன? அவங்க கர்த்தருக்கு அன்பு கூறாமல் அந்நிய தெய்வத்தை வழிபட்டு செய்த பாவங்களே 2 ராஜ்யங்கள் விழுகைக்கான காரணமாக இருந்ததை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் முக்கியமான ராஜாக்கள் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேலை 19 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களில் ஒருவன் கூட நல்லவனே கிடையாது. இந்த யூதா கோத்திரத்திலே 20 ராஜாக்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதிலே ஒரு 8 ராஜாக்கள் மாத்திரம் நல்லவர்களாக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அந்த 8 ராஜாக்கள் யார் என்று சொன்னா, யூதாவிலிருந்து 8 ராஜாக்கள், ஆசா, யோசபாத், யோவாஸ், அமத்சியா, உசியா, யோதாம், எசக்கியா, யோசியா ஆகிய இந்த 8 ராஜாக்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆகவே இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் குறிப்பாய் பார்க்கிற 2 ராஜாக்கள், ஒன்று எசேக்கியா ராஜாவாய் வந்து அமருகிற பொழுது இஸ்ரவேலில் இருந்த எல்லா மேடைகளையும் தகர்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் தேசங்களை விட்டு அகற்றும்படியா விரும்புகிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேசங்களை விட்டு அவன் சுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ராஜாக்கள் தேசத்திலே கர்த்தரை தேடுகிறதற்கு ஜனங்களை ஏவி விட்ட ஒரு எழுப்புதலின் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எசேக்கியாவுடைய காலத்திலும் மற்றும் யோசியாவினுடைய காலத்திலும் இந்த காரியம் நடந்ததை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோசியாவினுடைய காலத்திலும் தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தொலைந்து போன நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசியாவினுடைய காலத்துல தான் கிடைக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வைத்துதான் யோசியா கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் தேசங்களிலே ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் வருகிற பொழுது அவங்க தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர்கள் தேசங்களை சுத்திகரித்து கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் தேசங்களை விட்டு அகற்றி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களாக அவர்கள் மாறினதை பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இதை குறித்து நாம் பல வேதத்திலே சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம், 18வது அதிகாரம் 5வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, எசேக்கியா மக்களை கர்த்தருக்கு நேராக நடத்தின காரியத்தை நாம் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, யோசியாவினுடைய காலத்திலும் கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22, 23 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யோசியா செய்த காரியம், அவன் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ உடன்படிக்கை பண்ணினான். ஒரு ராஜா தேசத்திலே கர்த்தரை தேடுகிறதற்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். அதன் மூலியமா தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மக்களை தவறான வழிபாடுகளிலிருந்து திருப்புகிறார். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை பழுது பார்க்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே எசேக்கியா மற்றும் யோசியா நல்ல ராஜாக்களாய் இருந்த பொழுதிலும், இப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள் தேசத்திலே இருந்த பொழுதிலும் தேசத்தை தொடர்ச்சியாக கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலே, கர்த்தருக்கு ஏற்ற காரியத்திலே தொடர்ச்சியாக நடக்காததை 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. ஆக மிகவும் மோசமான ராஜா என்று சொல்லுவோம் என்று சொன்னா, எசேக்கியாவினுடைய மகன் மனாசே மிகவும் மோசமான ஒரு ராஜாவா இருந்தான். உபாகம புஸ்தகத்திலும் யாத்ராகம புஸ்தகத்திலும் ஆண்டவர் எதையெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் கட்டளையாய் சொல்லி இருந்தாரோ எல்லா பாவத்தையும் இந்த மனாசே செய்ததை நாம் பார்க்கிறோம். அவன் செய்த சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 21வது அதிகாரத்தில் 2வது வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 3வது வசனம் சொல்லுகிறது, தகப்பன் இடித்த பலிபீடங்களை கட்டுகிறான். எசேக்கியா இடித்த பலிபீடத்தை அவனுடைய குமாரனாகிய
மனாசே திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கிறான். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், வான சேனைகளை பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வான சேனைகளுக்கு பலிபீடங்களை கட்ட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலும், எரோமியா 7வது அதிகாரம் 30வது வசனத்திலும் கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்கள். அது மாத்திரமல்ல, 21வது அதிகாரம் 6வது வசனம் 2 ராஜாக்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கவும் நிமித்தம் பார்க்கவும் அஞ்ஞானம் பார்க்கவும் குறி சொல்லவும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியாய் பொல்லாப்பானதை செய்தான். இவனை மாதிரி ஒரு ராஜாவை இஸ்ரவேல்ல பார்க்க முடியாது. அவ்வளவு கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தான். அது நிமித்தம் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை ஒரு மனிதன் பாத்திரத்தை கழுவி கவுத்து போடுகிறது போல எருசலேமை நான் செய்வேன் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் சில காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னா, சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு வந்த எல்லா ராஜாக்களுடைய காரியங்களையும் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யூதா ராஜாக்கள் மாத்திரம் ஒரு சிலர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். ஆனால் வட இஸ்ரவேலராகிய இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். எதையெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் செய்ய ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலைகளை உண்டாக்குகிறது, விக்கிரக தோப்புகளை நிறுவுகிற காரியம், மேடைகளிலே தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த மனாசே ராஜா செய்தபடினாலே அவனுடைய காலம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய எல்லா காரியமும் 17வது அதிகாரத்திலே அவர்கள் அசீரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அதுக்கு 18வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிறேன்னு சொன்னா, அவர்களும் பாவம் செய்து மிகுதியாக பாவம் செய்து அவர்களும் தேசங்களை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேசத்திலே 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லி இருந்தோம். அவர்கள் கர்த்தருடைய கட்டளை மீறி, உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தபடினாலே அவர்கள் தேசங்களை விட்டு கடந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலும் நல்ல நல்ல தீர்க்கதரிசிகளை நாம் வேதத்திலே பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா, எலியா, எலிசா போன்ற நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தும் தேசத்தை சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலே கொண்டு வர முடியவில்லை. சில நாட்கள் மாத்திரமே, சில காலங்கள் மாத்திரமே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் அவருடைய காலம் முடிவதற்கு முன்பதாகவே அவர்கள் பின்மாற்றத்திலே போன காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காலத்திலே தான் வட இஸ்ரவேலுக்கு ஆமோஸை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அருமையான தேவச்சனமே, அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வட இஸ்ரவேலுக்கு போய் சொன்ன தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேலிலே ஆண்டவர் நீதி நியாயங்களை எதிர்பார்த்தார். அதுக்கு தான் ஆண்டவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல இப்ப நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. ஆகவே ஆமோஸை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் என்னுடைய நீதி நியாயங்கள் கரை புரண்டு போகாதபடிக்கு இருந்தபடினாலே உங்களை நான் என்ன செய்வேன்னா தேசங்களை விட்டு குடியோட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேசங்களை விட்டு நான் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் ஆமோஸை கொண்டு சொல்லுகிறார். ஆமோஸை கொண்டு இப்படி எச்சரித்தாலும் ஓசியாவை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஓசியா என்கிற தீர்க்கதரிசி மூலியமாய் தன்னுடைய வாழ்க்கையின் மூலியமாய் ஒரு செய்தியை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னாலும் அவர்கள் கேட்காதபடினாலே அவர்களும் தீர்க்கதரிசியுடைய சொல்லுக்கு கேளாமல் போனார்கள். மீகா தீர்க்கதரிசியும் 5வது அதிகாரத்தை சொல்லுகிறார். மேசியாவுடைய வருகை குறித்து சொல்லும் பொழுதும் அந்த இடத்துல இருந்த ஜனங்களை உடன்படிக்கைக்குள் நடத்த வேண்டிய ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல தவறி நடந்தபடினாலே ராஜாக்களுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆளுகிறவர் பெத்லகேமிலிருந்து வருவார் என்று சொல்லி, அவர் நீதியாய் நியாயத்தை விசாரிப்பார், அவர் நல்ல ஒரு ஆசாரியனாய் இருந்து ஜனங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து முன்னறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் அடிமைகளாய் போவார்கள் என்று சொல்லி அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்து ராஜாக்களையும் தேசத்தின் தலைவர்களையும் சமய தலைவர்களையும் எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காத போடபடினாலே அவர்கள் எல்லாருமே அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் அடிமைகளாக
கொண்டு போகப்பட்டதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக யூதா நம்பிக்கையின் அடையாளம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா, யூத மக்களுடைய நம்பிக்கை, இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கையை அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்பதை உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுடைய நம்பிக்கையை குறித்தும் யூதருடைய நம்பிக்கையை குறித்தும் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், உங்களுக்கு கர்த்தர் அவர் ஒருவரே, நான் மாத்திரம்தான் கர்த்தர் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஓரேப்பிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினாரே என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:5 சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு நான் சத்ருவாவேன். காரணம் சொன்னா, என் உடன்படிக்கையில இருந்து என் வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நீ நடப்பா என்று சொன்னா, உன் சத்துருக்களுக்கு நான் சத்ருவாய் இருப்பேன், உன்னை விரோதிக்கிறவர்களை நான் விரோதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட சொன்னது மாத்திரமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஜனமா இருப்பார்கள் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை நீங்கள் சரியாய் கை கொண்டு என்னுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் தான் எனக்கு சொந்த ஜனங்கள், நீங்கள் தான் என்னுடைய சம்பத்து, நீங்கள் தான் எனக்கு ஆசாரிய கூட்டம், நீங்கள் தான் எனக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறதை இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபடினாலே ஆண்டவர் அவர்கள் மேலே தன்னுடைய நியாய தீர்ப்பை வைக்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் அசிரியாவுக்கு எப்பொழுது அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பதாக 722வது வருஷத்திலே அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். இதற்கு பின்பதாக ஆண்டவர் யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு அடிமையாய் போகிறார்கள். இதற்கு பின்பதாக 136 வருஷங்கள் கடந்து கிட்டத்தட்ட வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா, நீங்க சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பதாக 586வது வருஷத்திலே இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னவென்று சொன்னா, இக்காலத்திலும் கூட ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படி நடக்கிற உண்மை உள்ள மனிதர்களை எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் சிறைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் மேல இருக்கிற தன்னுடைய பாதுகாப்பு எடுத்து விடுகிறார். தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின மக்கள் என்றைக்கு கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை மீறுகிறார்களோ, நீரே என்னுடைய தேவனா இருப்பீர் என்று சொல்லி ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே வேறொரு நபரை வைத்து அல்லது வேறொரு சூழ்நிலையை வைத்து அல்லது கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்து தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து தங்களுக்காக திருப்தியாய் வாழுகிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமா இந்த மக்கள் மேல் வரும் என்பதை இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாலும் தம்முடைய உடன்படிக்கையை மீறி நடக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிற பொழுது அவர்கள் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைக்கிறவராய் இருக்கிறார். இக்காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்று சொன்னா, எந்த காலத்திலும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நாம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய உடன்படிக்கைக்குள் உண்மையா இருந்து அவருடைய வாழ்த்தின்படி வாழ வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேல விழுந்த கடமையா இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஆமீன். வேதாகம கல்லூரிய இந்த சேனலில் நீங்க எங்களோடு கூட இணைந்திருங்கள். இன்னும் அநேக காரியங்களை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.